Here வணக்கம் and welcome to Manjari's Big Boss Review, the day 51, நவம்பர் 26ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். சரி, நிகழ்ச்சி எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கோட தொடங்குது. கேப்டன்சி டாஸ்க்ல இருக்கனால அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இஸ் ஜஸ்ட் பிரீஃபிங் த டீம். அந்த பிரீஃபிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்வார், எல்லாரும் வந்து எத்தனை நாள் பழக்கத்தில் இரண்டு பேரா இல்லை 3 பேர் 4 பேர் அப்படி க்ளோஸாக இருக்கீங்க, அந்த குரூப்பை வந்து குரூப்பிசம்னு பிராண்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசுவார். ரொம்ப தெளிவாக பேச மாட்டார், ரொம்ப சுற்றி வளைச்சு பேசுவார். சொல்வார், ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து முதுகு தேய்ச்சி விடுவார். முதுகு அமுக்கி விடுவார். நம்ம லைக் வாய் இஸ் ரஞ்சித் டூயிங் தட் அப்படின்னு யோசிச்சு, மேபி முதுகு வலி இருக்கலாம் ஜெஃப்ரிக்கு, அதனால பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு லேபிள் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி பேசுவார். லைக் வாய் இஸ் ஈவன் சேயிங் திஸ்? ஏன்னா குரூப்பிசம்ன்ற விஷயம் இருக்கும், அதுதானே பார்ட் ஆஃப் பிக் பாஸோட இதுலேயே அதுதானே விஷயம் அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டாக வந்து கேர்ள்ஸில் 2 பேர் அதை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்ன பேசுறீங்க, இது ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் என்னன்ற மாதிரி ஆனந்தியும் சௌந்தர்யா முதல்ல கேட்பாங்க. சௌந்தர்யா கேட்ட பிறகு ஆனந்தியும் கேட்பாங்க. ஸோ அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி போறாரு இங்கே. ஸோ தீபக்கோட கேப்டன்சி டாஸ்க் ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த பெஞ்ச் மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து திடீர்னு வந்து யூ கேன் சி இஸ் கிராஃப் கோயிங் டவுன், ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் முந்தா நாள் நடந்த நிகழ்ச்சி, அந்த சாப்பாடு விஷயம், அருணுக்கும் மஞ்சரிக்கும் முத்துக்குமரனுக்கும் நடந்த சாப்பாட்டு விஷயத்தை பற்றி திரும்ப அதை இங்கே எடுப்பார். இந்த மாதிரி ரேஷன்றது இதுதான் நம்ம கொடுக்கறத நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு கம்மியாக வேணும் ஜாஸ்தியாக வேணும் அதெல்லாம் கேட்காதீங்க, ஜாஸ்தியாக கேட்கறது வந்து தப்பு தான். இவ்வளோதான் ரேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது இந்த அளவு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு இந்த அளவு வேண்டாம், எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது மட்டும் கொடுக்கலாமே. அப்போ இந்த மிச்சம் இருக்கிறது மற்ற யாராவது எடுத்துக்கலாம்ல, அப்போ அது வேஸ்ட்டாக போகுதுல்ல. இல்லை நான் உனக்கு இவ்வளோ கொடுப்பேன், நீ சாப்பிட மிச்சத்தை வீசினா இட் டசன்ட் மேக் சென்ஸ், ரைட்? அதோட வாதமே எனக்கு புரியலைங்க. இட் ஜஸ்ட் மேக்ஸ் நோ சென்ஸ். ரேஷன்றது வந்து மேக்ஸிமம் அளவு வந்து இவ்வளோ தான் அப்படின்றது தான் விஷயம். இஃப் ஐ வாண்ட் டு ஈட் லெஸ், why would you cook that portion for me? அப்போ சமைச்சிட்டிங்கன்னா give it to someone who wants to eat. And அருண் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தில் வந்து ஜஸ்ட் பிஃபோர் மஞ்சரியோட இன்சிடென்ட்க்கு முன்னாடி சாச்சினா வந்து சொல்வா, இந்த மாதிரி எனக்கு வந்து கிரேவி வேண்டான்ற மாதிரியும், எனக்கு நான் லெமன் ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லுவார். நான் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா, நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து ஒரு பிளேட் நிறைய அவ்வளோ சாதம், லைக் the girl can really eat. ஸோ அந்த பொண்ணு போட்டு போறா. அண்ட் அவர் ஒன்றும் சொல்ல. அப்போ அங்கே உங்கள் ரேஷன் என்னாச்சு, ரைட்? இவ்வளோதான் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும், அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு போட்டு போனால. ஸோ அருண் இஸ் நாட் ரைட். அங்கே தீபக் எதுக்காக அருணுக்கு சாதகமாக பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. முத்துக்குமரன் மேலே அருணுக்கு ஏற்கனவே அந்த பகை இருக்கிறதுனால, அந்த மஞ்சரி டிஃபெண்ட் பண்ணி பேசினது விஜய் சேதுபதி எபிசோட்ல, அதை வச்சு he just had a go at him, right? அப்போ தர்ஷிகா கேட்பாங்க, இது நேற்று நடந்த விஷயம், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியிலலாம் உட்காந்து பேசிட்டீங்க, ஏன் திரும்ப இதை எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்பா. நியாயமான விஷயம். சௌந்தர்யா பேசினது நியாயமா இருந்துச்சு, ஆனந்தி பேசினது நியாயமா இருந்தது. தர்ஷிகாவும் வாவ் திஸ் கேர்ள்ஸ் இந்த பெண்கள் தான் வந்து கான்டென்ட்டே கொடுக்குறாங்க, அவங்க தான் நியாயத்துக்காக நிற்கிறாங்கன்ற மாதிரி தோணுச்சு, ரைட்? அப்புறம் வந்து முத்துக்குமரன் போய் மஞ்சரியின் சாட்சினாட்ட சொல்லுவாங்க, இப்போ இந்த ரேஷன்றது இந்த உணவுப் பொருள்லாம் நமக்கு வந்து பொதுவா இல்லை தனிப்பட்டவங்களுடைய. அப்போ அந்த பொண்ணு சொல்லலாம், இல்லை பொது தான் அப்படின்னு சாட்சினா சொல்லலாம். அப்போ பொது விஷயத்தை பொது சபையில தானே பேச முடியும், தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட முறையில் பேசலாம் அப்படின்னு அவரு சொல்வாரு. இதை நீங்க தீபக் கிட்ட சொல்லிடலாமே. எல்லாருமே தீபக் வந்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. nobody confronts him, nobody like how Anandi said he's unapproachable. அதனால வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. ஈவன் முத்துக்குமரன் வந்து பயப்படுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. இந்த செஷன் முடிஞ்ச பிறகு சௌந்தர்யா அண்ட் ராயன் வெளியில நடந்துட்டு இருக்காங்க. சௌந்தர்யா வந்து ராயன் கையை பிடிச்சிக்கிட்டே நடக்கிறாங்க. அதுல ஐரணி என்னன்னா, நான் வந்து நம்ம இங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக வரல, ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்றதுக்காக வரல, ஃப்ரெண்ட்ஷிப் வேற கேம் வேற அப்படின்றது சொல்றாங்க. ஆனா அந்த பையன் கையை பிடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து வெளியில உட்காந்து அந்த ஹால் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சௌந்தர்யாவோட கை வந்து அந்த ராயனோட தொடையிலே இருக்கும், ரைட்? வெளியில போனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் கையை பிடிச்சிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியோட நெஞ்சு மேல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா என்ன பண்றாங்க, ஓகே ஐ ஃபெல்ட் தட் அந்த பொண்ணு அவ்வளவே இருக்கிறா அப்படின்னு ஒரு எனக்கு அந்த பொண்ணு மேல வந்து ஓகே ஷீஸ் ஓகே அப்படின்னு ஒரு எண்ணம் நேரத்துல இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது இது ஏற்புடையதாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மேபி ஐம் ஓல்ட் ஸ்கூல். உங்களுக்குலாம் அது ஓகேயா தோணுச்சுன்னா என்னன்றது வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க.
சௌந்தர்யா வந்து I'm going to continue with சௌந்தர்யா மஞ்சரிக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. மஞ்சரி கான்ஃபரன்ஸ் சௌந்தர்யா சொல்றாங்க இந்த மாதிரி மஞ்சரி வந்து பொய் சொல்லிட்டாங்கன்னு ஏற்கனவே சொன்னது வந்து மஞ்சரி கேட்பாங்க. நீ வந்து நான் பொய் சொன்னேன்னு சொன்னேன், இட்ஸ் an accusation. So I want to know இது வந்து நான் என்ன செஞ்சேன், எப்படி ஒரு சினாரியோ சொல்லு, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடு, ஸோ நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த பொண்ணு சௌந்தர்யானால சொல்ல முடியாது. இந்த கான்ஃபரண்ட் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கறது சரியான விஷயம். பிகாஸ் இந்த பொண்ணு முத்திரை குத்துறா பாருங்க. மஞ்சரி வந்து லாயர், மஞ்சரி வந்து மெனிப்புலேட் பண்ணுவாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். சில நேரங்கள் இங்க உள்ளதை வந்து இங்கே ஒரு மாதிரி பேசிட்டு அங்க வந்து அவங்களுக்கு சாதகமா பேசுறது வந்து இருக்குது. இங்கேயும் அங்கேயும் பேசுவாங்க, பட் பொய் பேசுவாங்களான்றது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஸோ திஸ் a difference between lying and manipulation. lying வந்து falsehood, you are giving false information, whereas manipulation is changing someone's thought process. நீங்க வந்து இப்படி யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களை கைட் பண்ணி யோசிக்க வைக்கிறது, right? It is a strategy. Manipulation is a strategy, whereas lying is falsehood, giving false information. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். ஸோ இந்த பொண்ணு வந்து சௌந்தர்யா ஒண்ணுமே சொல்ல, எங்க போய் சொன்னேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியலன்னு ஒரு கட்டத்துல வந்து அவ கோவப்பட்டு கத்துன்னு கத்துறான். கத்திட்டு உள்ள போய் என்ன செய்வானா, ராயன் கிட்டயும் விஷால் கிட்டயும் கேட்பாரு. விஷால் வந்து he keeps quiet, right? and ராயன் வச்சு இல்ல பொய்ன்னு சொல்ல மாட்டேன் அவ சொல்வாரு. சௌந்தர்யா சொல்வா, sometimes it's okay to ask because you want to see whether your thoughts are in alignment with the others. அதுல வந்து தப்பு கிடையாது. அவ வந்து போய் கேட்கறா, இந்த மாதிரி நான் வந்து மஞ்சரியை வந்து பொய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன், அது வந்து அவங்க என்ன கேட்கறாங்க, அவங்க பொய் சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டது நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்கறேன்னு சொன்னது ஓகே. ஆனா ஒரு கட்டத்துல வந்து அது பொய் தானேன்னு சொல்லும் போது ராயனும் விஷால் அது பொய்ன்னு ஒத்துக்கணும்ன்ற மாதிரி கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஏற்புடையதாக எனக்கு தோணல. ராயன் சொல்வாரு, அந்த அவங்க வந்து சில நேரத்துல மாத்தி மாத்தி பேசுறாங்க, ஆனா பொய்ன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே விஷால் ஆமா பொய் கிடையாது, ஆனா வந்து இப்படி மாத்தி பேசுறாங்க. உடனே சௌந்தர்யா சொல்ல, ஓ ஆமா அந்த முத்துக்குமரனோட டாஸ்க் கொடுத்தப்போ டாஸ்க் கொடுத்துட்டு அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, ஓ நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால தான் டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க, மாத்தி பேசுறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து வெளியில வரும்போது ரஞ்சித் செய்வார் பாருங்க. ரஞ்சித் வந்து என்ன மஞ்சரிக்கு வந்து பொய்க்காரவங்க, முரண்டா பேசுறாங்க, முன்னுக்கு பின் பேசுறாங்க அப்படின்லாம் சொல்வார். ஸோ அதெல்லாம் வந்து பொய் சொன்னாங்கன்றது வந்து ஐ டோன்ட் திங்க் that's a label that's not fair அப்படின்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது, ரைட்? அப்புறம் வந்து சாச்சனாவோட மைக் பிரச்சனை நடக்குது. இந்த சாச்சனாவோட மைக் பிரச்சனை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாச்சனா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் டீம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, அதனால சாச்சனா உங்க மைக்க மாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா, பேசக்கூட இல்லை, அவ ஹேர் வந்து மைக்ல உரசுதுன்றதுனால சொல்றாங்க. அப்போ உடனே என்ன ஆகும்னா, ஸோ மைக் சரியா மாட்டாட்டி பக்கத்துல உள்ளவங்க யாருக்காவது could be anyone, right? பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு. ஸோ இந்த மைக் இந்த பொண்ணு சரியா மாட்டலன்னு தீபக் வருவார். தீபக் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து he got a lot of accolades, especially from Big Boss. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீசன்லயும் நான் சொல்லாதது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க வந்து ஹவுஸ் நல்லா பாத்துக்கிட்டீங்க, எல்லாருக்கும் நிறைய வீடு சுத்தம் பண்ண வச்சாரு, கிளீனிங் இஸ் குட், கிளீன் பண்ண வச்சாரு. பட் வெறும் கிளீனிங்கா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் டாஸ்க் கொடுத்தாரு. என்ன வந்து நேற்று அவர் பாராட்டு கேப் நல்லா வந்து கேப்டன்சி ஆரம்பிச்சிருக்காரு, பட் ஹீஸ் நீட்ஸ் டு சஸ்டெயின் இட். ஸோ நீங்க பாத்தீங்க கிராஃப்ல இப்படி ஆரம்பிச்சு இப்ப டிப் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, அவர் சுதாரிச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இங்க வந்து தீபக் வந்து பிகாஸ் இஸ் எ கேப்டன், தீபக்கோட இன்னொரு முகம், இது வந்து உண்மையான முகமான்றது கேள்விக்குறியாக இருக்குது. இஸ் வெரி சப்டியூட், ரைட்? அவர் வந்து தீபக் வந்து சாச்சனாட்ட பேசும்போது சாச்சமா அப்படிலாம் பேசுறாரு, கியூட்டான முகம்லாம் செய்யறாரு, மேக்ஸ் கியூட் ஃபேஸஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி இறங்கி வந்து செய்யும் போது இந்த பொண்ணு வந்து என்ன செய்யறான்னா, இப்போ வந்து நான் டாஸ்க் கொடுக்கணும், அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லும் போது சிரிக்கிறான். அண்ட் தீபக் சீஸ் இதெல்லாம் சிரிக்கிற விஷயமாம்மா, நீ என்ன சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஓகே, இங்கே வந்து நான் இதை ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். ஓகே, தீபக் வந்து நீ என்னம்மா சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு, ஓ நான் சிரிக்கக்கூடாது, எனக்கு உரிமை இல்லையா, அப்படி இப்படி நான் ரொம்ப ஓவரா ட்ராமா பண்ணா அப்படின்னு தான் தோணுது. அது வந்து தேவையில்லாதது. இப்போ அந்த இடத்துல அவ அப்படி பண்ணும்போது நீங்க அங்க கூட நின்றுகிட்டே தீபக் வந்து முடிய பின்னாடி வருங்க, மைக்க சரிய மாட்டேங்க, மைக்க சரி. And the conversation was going on for such a long time and I was like, oh my god, can we just stop it அப்படின்னு. அது போயிட்டே இருக்குதுங்க. நான் காலையில வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போக முடியும், ரைட்?
நேற்று பார்த்தீங்கன்னா எபிசோட் வந்து 5:30 மணி தான் அப்லோட் பண்ணாங்க. 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி என்னோட பிரச்சனை எனக்கு 5:30 மணி தான் லோட் பண்ணா 1 hour 20 minutes இருக்குது. ஐ வாஸ் லைக் ஓ மை காட் அப்படின்னு. இந்த பொண்ணு வந்து சண்டை போடுறா இது சரியில்லை இல்லை நான் வந்து சிரிக்க உரிமை இல்லையா. அண்ட் தீபக் அங்கே வந்து விலகிடணும். இந்த சின்ன பொண்ணுகிட்ட இது விதண்டாவாதம் தேவையில்லை. சரி சிரிக்காதே, இட்ஸ் சீரியஸ் திங் அப்படி. மேபி சம்டைம்ஸ் ஐ ஃபீல் மேபி தீபக் நீட் நாட் பி சோ சீரியஸ். இது சிரிக்கிற விஷயம் இல்லை, சிரிச்சுட்டு சொல்லிருக்கேன். பட் ஹி டிட் ட்ரை சாச்சம்மா அப்படிலாம் செய்யறாரு. பட் அந்த பொண்ணு வந்து விடுற மாதிரி இல்லை. இதுக்கு வந்து தனியா கூப்பிட்டு வச்சு முத்துக்குமரன் வந்து அறிவுரை சொல்வார் இந்த பொண்ணுக்கு. நீ இந்த பேசுனது வந்து சரியா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்க அவ she refuse as usual. She refuses to listen to people who says இது தப்பு, இது மாத்திக்கிட்ட அந்த ரிஃப்ளெக்ஷனே கிடையாது. there's no reflexivity அந்த பொண்ணுகிட்ட. ஸோ இல்லைன்றா. ஆனா இதை பாருங்க, விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்ட்ல எடுத்தாருன்னா அவளே வந்து முன்னுக்கு வந்து நான் தப்பா செஞ்சுட்டேன், என் மேல தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவளே வந்து மன்னிப்புலாம் கேட்பா. ஸோ ஐ டோன்ட் நோ. இந்த கட்டத்தில் ஐ ஃபெல் தட் சாச்சனா ஓவரா ரியாக்ட் பண்ணா அப்படின்றதும் ஒரு விஷயம். தீபக் வந்து ஒரு இடத்துல வந்து டேக் அ ஸ்டெப் பேக், லெட் இட் கோ அப்படின்னு அவரும் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, ரைட்? அப்புறம் பாத்தீங்கன்னா தர்ஷிகா, பவித்ரா அண்ட் ஆனந்திக்கு 3 பேருக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இந்த கான்வர்சேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து தாட்பூத் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி she's just making a lot of noise. Darshika has been highly emotional recently. விஷாலோட காதல் இல்ல, அன்பு இல்ல அன்பு இல்ல, பாசம் இல்ல பாசம் இல்ல, ஏதோ ஒண்ணுங்க, ரைட்? ஸோ இருக்கு இல்லைன்ற மாதிரி விஷால் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஹோப்பும் கொடுக்குறாரு. அன்ஷிதாட்ட போய் சொல்றாரு இல்ல எனக்கு அது பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜாக்லின்ட்டும் இல்லைன்னு சொல்றாரு. ஸோ அங்க வந்து அன்ஷிதா வந்து வெளியில வந்து அறிவுரை சொல்வா விஷாலுக்கு, இந்த மாதிரி பண்ணாத, அவன் வந்து உன் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றான்னு, நீயும் தப்பு பண்ணிருக்க, அதனாலதான் அவ அப்படி ரியாக்ட் பண்றா. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசுங்க அப்படின்றது வந்து அந்த பொண்ணு வந்து தெளிவா சொல்றா. நான் வந்து பாராட்டு தெரிவிச்சேன், இந்த மாதிரி பெண்கள் தான் நமக்கு தேவைன்னு. ஆனா அன்ஷிதா அங்க அப்படி போய் டமால் இப்படி இன்னைக்கு டிப் பண்ணாங்க. ஓ மை காட் அன்ஷிதா, நோ ஸ்கேரி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸோ கமிங் பேக் டு தர்ஷிகாக்கும் அன்ஷிதாக்கும் மாட்டிக்குது. அன்ஷிதா பேசிட்டு இருக்கும்போது தர்ஷிகா கண்டிக்காம போயிட்டாங்களாம். அன்ஷிதா வந்து கோவப்பட்டிருக்காங்க போல இருக்கு. தர்ஷிகா போய் அன்ஷிதாட்ட பேசும்போது அன்ஷிதா வந்து சரியா முகம் கொடுத்து பேசலன்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணலாம், நான் வேண்டாம் நினைச்சுன்னு நான் ஒதுக்கி வச்சிருவேன், நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பவித்ரா சொல்றாங்க இல்ல 2 பேரும் உட்காந்து பேசுங்க. இதுக்கு இடையில வந்து ஆனந்தி வந்து உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா குட் அட்வைஸ் இஸ் வெல், 2 பேரும் பேசி தீர்த்துக்குங்க. 2 பேருக்கு பிரச்சனைனா வயிறு வலி உள்ளவங்க தானே மருந்து எடுக்கணுங்க. ஸோ உங்க 2 பேருக்கும் பிரச்சனை, நீங்க 2 பேரும் உட்காந்து பேசுங்க. உங்களால சால்வ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கட்டத்துல then you can ask a mediator, right? ஆனா usually you need to do that. அந்த சவுண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்வைஸ் கொடுக்கும்போது தர்ஷிகா வந்து இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பின பிறகு உள்ள கான்வர்சேஷன் தான் ஐ ஃபவுண்ட் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? அங்க வந்து தர்ஷிகா வந்து ஷீ லீவ்ஸ் அண்ட் பவித்ரா வந்து சொல்றாங்க இது வந்து விஷால்னால ஏற்படுற ஒரு விஷயம். ஏன்னா விஷால் வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றான், அது தப்புன்றது வந்து பவித்ரா சொல்றாங்க. பவித்ரா வந்து தர்ஷிகாவோட ஃப்ரெண்ட், ஷி வாண்ட்ஸ் டு சேஃப்கார்ட் ஹர் ஃப்ரெண்ட், ரைட்? விஷால் வந்து தர்ஷிகா கிட்ட வந்து லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இந்த பொண்ணு வந்து கிரஷ்ன்ற மாதிரிலாம் அவளே போய் எல்லார்ட்டையும் தம்பட்ட அடிச்சிட்டா. யாரு? தர்ஷிகா, ரைட்? ஸோ அந்த கண்ணோட்டத்தில் எல்லாரும் இங்க பார்க்கும்போது இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அதாவது வித் அன்ஷிதா அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட்லி வித் அன்ஷிதாவோட தனியா உட்காந்து பேசுறாங்க. ஸோ இங்க வந்து என்ன நடக்குதுன்னா ஆனந்தி அண்ட் பவித்ரா ஹேவ் காட் அ ஃபீலிங் தட் not so much ஆனந்தி, பவித்ரா has got a feeling that அவர் வந்து 2 பேருக்கும் வந்து இடையில ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது இஸ் நாட் ரைட். ஏன்னா இங்க வந்து கிரஷ்ன்னு சொல்லிட்டு and how can he be like 2 பொண்ணையும் வந்து லீட் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க பவித்ரா. ஆனந்தி சொன்னாங்க இல்ல விஷால் வந்து அவனை ஃப்ரெண்ட் மாதிரி மட்டும் தான் ட்ரீட் பண்றான், அதனால தான் அவன் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணல, ஹி இஸ் ஜஸ்ட் a friend, அதனால ஹி இஸ் ஜஸ்ட் பீயிங் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கிறான், அது வேற மாதிரினா தானே யூ வில் செட் a boundary, இல்ல இது வந்து ஐ ஷுடன்ட் டூ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ ஆனந்தி என்ன சொல்றாங்கன்னா இது எப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரே ஒரே ஆணுக்காக 2 பொண்ணுங்க அடிச்சுப்பாங்களே அதுதான் இங்க நடக்குதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. and I thought that was really wrong. ஏன்னா அன்ஷிதாவுக்கும் ஜாக்லின் அன்ஷிதாவும் நம்ம
தர்ஷிகாவும் ஃபைட்டிங் ஓவர் விஷால்ன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஐ தாட் இது வந்து திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் லேடிஸ். நம்ம வந்து நம்மளே வந்து நிறைய நேரங்களில் விட்டு கொடுத்துரும். இங்க வந்து ஐ ஃபெல் ஆனந்தி வந்து விட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் பவித்ரா வந்து ஷில் பி பிளேமிங் விஷால், ரைட்? பட் இங்க வந்து இல்ல, இவங்க என்னென்ன 2 பேரும் வந்து ஒரே பையனை வந்து ஆசைப்படுற மாதிரி, அதனாலதான் ப்ராப்ளம்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனந்தி. சொன்ன பிறகு ஆனா நம்ம சொல்லி கொடுத்தா, நம்ம ஏதாவது சொன்னாலும் அவ வந்து மைண்ட்ல ஏத்திக்க போறதுல ஷீஸ் காட் பிளிங்கர்ஸ் ஆன்ற மாதிரி ஆனந்தி சொல்லணும். பவித்ராவும் சொல்றாங்க ஆமா அவ கேட்கற மாதிரி இல்லைன்னு. இவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா, சரி நம்ம வந்து நண்பர்களாக இருக்கிறோம், சமரசம் பேசி வைப்போம்னு சொல்லிட்டு ஆனந்தி அண்ட் பவித்ரா ஸ்பீக் டு Anshita. And I thought that was really wrong. Anandi will ask Anshita. It's a very sensitive topic, especially for women. As a woman, you know, என்கிட்ட வந்து are you possessive over someone அப்படி நீங்க கேட்டீங்கன்னா I'm like what அப்படின்னு தான் எனக்கு தோணும். How dare you even ask me that? You know, if I have no intention with the guy and you come and ask me are you possessive or are you interested in him or are you possessive over him, na I will get offended. I think all women would, right? இப்போ நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கா, திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவுட் ஆஃப் நோவேர் உங்க நெருங்கிய நண்பர்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு கிண்டல் அடிக்கிறாங்க, that's a different thing. But yeah, Anandi could be in the inner circle. But அந்த மாதிரி Anshita கேட்டோம்னா Anshita goes into a shock. It's like, oh my god, don't say this. And Anshita ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு தான் என்னோட நிலைமை தெரியும்னா இல்லை என்ன உனக்கு என்ன நடந்திருக்குன்னு வெளியில நடந்த விஷயம்லாம் உனக்கு சொல்லியிருக்கேன்னு ஆனந்தி சொல்லும் போது உடனே ஆனந்தி என்ன ஆகும்னா, இல்ல இல்ல எனக்கு தெரியும், இல்லடா நீ வந்து இப்படிலாம் பேசாத, நீ வந்து அழாத, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ சொல்ல தேவையில்லை அப்படின்னு இன்னொரு முகம் எனக்கு தெரிஞ்சது ஆனந்தி கிட்ட. I felt Anandi and Pavitra should not have intervened, right? Okay, நீ தர்ஷிகாட்ட சொல்ற, பவித்ராட்ட சொல்ற, 2 பேரும் உட்காந்து பேசுங்க. இங்க வந்து Anandi will feed information into Anshita's mind by saying, இல்ல அவ இந்த மாதிரி யோசிக்கிறா, இந்த மாதிரி யோசிக்கலாம்ல, அவ யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு she's putting thoughts in இந்த பொண்ணோட மைண்ட்ல, அன்ஷிதாவோட மைண்ட்ல. And Anshita gets upset, கண்ணீர்ல விட்டு அழுது. அதை வந்து அப்புறமா Anshita போய் விஷால்கிட்ட சொல்லுவாங்க, நானும் நீ பேசுறது வந்து சரியில்லை. விஷால் கேட்பா, ஏன் வந்து நீ என்கிட்ட பேசவே மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது விஷால் கிட்ட அந்த பொண்ணு சொல்வா, இல்ல நானும் நீயும் பேசினா அது வந்து தப்பா போகுது, நான் அதை பத்தி உன்ட்ட அப்புறம் பேசுறேன், இப்ப கேம்ல இருக்கோம் நம்ம பேச வேண்டான்னு. அது வந்து அப்படி போகுது. சோ Anshita என்ன புரிஞ்சுக்கிறானா, ஓ நானும் நீயும் பேசுறத வந்து தர்ஷிகா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கதை கிரியேட் பண்ணிருக்கான்ற மாதிரி தானே புரிஞ்சுக்கிட்டா. சோ ஐ தாட் அங்க ஆனந்தி செஞ்சது தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன். பவித்ரா will keep quiet all the way, ரைட்? ஓகே, நீ கான்வர்சேஷன் நடத்துமான்ற மாதிரி. ஸோ ஆனந்தி வந்து அங்கே தேவையில்லாம மூக்கு நுழைச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அங்கே வந்து Anshita வந்து நான் வந்து பார்த்து ரொம்ப பாவப்பட்டு, என்னடா இந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது, ஏற்கனவே Anshita has scored points with me, கிச்சன் வேலைலாம் பார்க்குறாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் ஐ ஆல்சோ சே தட் இந்த பொண்ணு வந்து எப்போதும் ஆண்களோடய சுற்றிட்டு இருக்கா, ஆண்களோட இருந்து சேஃப் கேம் விளையாடுறா. ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு, பட் மற்றபடி ஒன்றும் பிரமாதமாக செய்யலை அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. இட்ஸ் சச் அன் அக்லி திங் தட் ஹேப்பன். இடையில வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னு ஒரு எப்படியும் ஒரு 4-5 நிமிஷம் பேசியிருப்பேன். தென் ஐ ரியலைஸ் ஐம் ரெக்கார்டிங். பட் எனிவே, ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப எனக்கு பிடிக்காத ஒரு கேம், நீயும் பொம்மை நானும் பொம்மை. இந்த டாஸ்க் என்னன்னா, உங்களோட பேர் போட்டு ஒரு பொம்மை கொடுப்பாங்க. அந்த பொம்மையை வந்து நீங்க எடுக்கக்கூடாது, உங்க பொம்மையை நீங்க எடுக்கக்கூடாது. ஆனா இன்னொருத்தவங்களோட பொம்மையை எடுத்து அதை நீங்க காப்பாற்றணும். பாக்ஸஸ் வச்சிருப்பாங்க, 18 பேர் இருக்காங்க, 18 பேருக்கான பாக்ஸ் இருக்கும். ஆனா உள்ள வந்து கிராஸ் போட்டிருக்கும். அப்ப 17 பொம்மை தான் உள்ள போக முடியும். யாரோட பொம்மை வந்து வெளியில இருக்குதோ அவங்க வந்து கேம் போட்டு வெளியாவாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து டீம் ஒர்க் அண்ட் யூ ஹேவ் நோ சாய்ஸ். இதுல இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் உங்க பொம்மையை யாராவது காப்பாற்றணும்னா யூ ஹேவ் டு சே, ஓகே நான் உன் பொம்மையை காப்பாற்றுறேன், நீ என் பொம்மையை காப்பாற்று. அப்பதான் இந்த கேம்ல இருக்க முடியும் பாருங்க, சரிங்களா? அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின், ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ராயன்லாம் ஒரு டீம் போட்டுக்கிறாங்க. அங்க வந்து தீபக், ராணவ், முத்துக்குமரன், சாச்னா, மஞ்சரி அண்ட் ஆனந்தி ஒரு டீம். ஓகே, இது மாதிரி டீமா பிரிஞ்சு விளையாடுறாங்க. பவித்ரா அண்ட் ஆனந்தி மட்டும், பவித்ரா அண்ட் அன்ஷி மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாம இண்டிவிஜுவல் ஆட முடியாது. அவங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, இந்த கேம் இண்டிவிஜுவல் கேம் கிடையாதுன்றது வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இன்னொருத்தவங்களை சார்ந்து தான் நீ விளையாடணும்னு. ஸோ இந்த கேம் ஆரம்பிச்சோன்னு என்ன நடக்குதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து தர்ஷிகா ஒரு பிரச்சனையாகி பொம்மையை வந்து வெளியில வந்து மாத்துவாங்க. ஜாக்லின் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ரஞ்சித் இருக்கிற பொம்மையை எடுத்துட்டு
வேற ஒரு பொம்மையை கொடுத்துருவாங்க, தர்ஷிகாவோட பொம்மையை கொடுத்துருவாங்க. ஸோ ரஞ்சித் நீங்க உள்ள வைக்காதீங்கன்ற மாதிரி. ஸோ அங்க வந்து வாக்குவாதமாகி பிக் பாஸ் வந்து சொல்லுவாரு, எதுக்குமே தலையிடாத பிக் பாஸ் இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவாரு. ரீஸ்டார்ட் பண்ணோன்னு செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ஆக்சுவலி அதுதான் ஆஃபிஷியலான ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதில் வந்து சௌந்தர்யா அண்ட் சௌந்தர்யா கம்ஸ் அவுட். அடுத்த ரவுண்ட் ஐ திங்க் ராணவ் கம்ஸ் அவுட். அது ராணவ் விளையாடுறது வந்து காட்டல, இல்லை நான் பார்க்கலையான்னு தெரியல. பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் தான் செம ரவுண்ட். இந்த ஆட்டமே 3 பேருக்கு இடையில நடந்ததுங்க. மஞ்சரி, ஜாக்லின் அண்ட் அன்ஷிதா, ரைட்? இந்த 3 பெண்கள் தான் அந்த கேமே வந்து பியூட்டிஃபுல்லாக கொண்டு போனாங்க. இல்லைன்னா அதில் கான்டென்ட்டே இருந்திருக்காது. ஓகே, நிறைய கத்துறது கூச்சல் தான் இருந்திருக்கும். இட் ஷோ ரெசிலியன்ஸ் அண்ட் ஹவு ஸ்ட்ராங் வில்டா இருக்கணும் ஒருத்தவங்க. ரெசிலியன்ஸ்னா என்ன, அண்ட் த டிட்டர்மினேஷன் டு வின், இது எல்லாமே அந்த த்ரீ கேர்ள்ஸ் were awesome. கண்டென்ட் கொடுக்குறதே பெண்கள் தாங்க, செய்தேன். ஓகே, இப்போ நைட்டு சொன்ன மாதிரி அன்ஷிதா வந்து நான் ரொம்ப பாராட்டினவங்க இப்போ டமால் விடுவாங்க பாருங்க. எவ்வளோ வன்மம், இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணுவீங்களா, இவ்வளோ விஷம் இருக்கு அவங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தவங்க நான் வின் பண்ணணும்னு விளையாடுறது ஒன்று, ஆனால் இன்னொருத்தவங்க வின் பண்ணக்கூடாதுன்னு விளையாடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுதான் அன்ஷிதா செய்வாங்க. அண்ட் அன்ஷிதா வந்து நான் அப்படி பில்டப் பண்ணி ஓகே அவங்க மேலே ஒரு மரியாதை. ஸோ ஷி ஹேட் ஆல் திஸ் பேகேஜ். சோஷியல் மீடியாவில் வந்து ஷி ஹேட் அ லாட் ஆஃப், இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹர், ரைட்? ஸோ அந்த இமேஜ் மாறி வரும்போது இந்த முகத்தை காட்டி அப்படி ட்ராப் ஆகுறாங்க அன்ஷிதா. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து உள்ளுக்கே வந்து 2 பொம்மை எடுக்கிறாங்க. அந்த பிட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்கள் பொம்மை எடுத்துட்டு யூ கேன் டிசைட் ஹூ யூ வாண்ட் டு டேக். அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போகும். நீ 2 பொம்மை எடுத்துட்டேன், சரி அதெல்லாம் விடும். கட் டு தி சேஸ் அண்ட் வி கம் ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஜாக்லின் வந்து தீபக்கோட பொம்மையை வச்சிருப்பாங்க. ஓகே, அன்ஷிதா வந்து மஞ்சரி பொம்மையை வச்சிருப்பாங்க. அண்ட் மஞ்சரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின் பொம்மையை வச்சிருப்பாங்க. மஞ்சரி வந்து she wants to continue the game, right? Anshita doesn't want Manjari to win. ஸோ ஒரு கட்டத்தில் முத்துக்குமர் சொல்லுவாரு, இது என்னதான் பிரச்சனை நீ போய் கேளு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுவாரு. அவர் மூக்கு நாளைக்கல அவர் வந்து சொல்லுவார் அறிவுரை இந்த பொண்ணுகிட்ட சொல்லி நீ போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பொண்ணு போய் கேட்கும்போது, அதாவது மஞ்சரி அன்ஷிதா கேட்கும்போது அன்ஷிதா வந்து இல்ல தீபகா நான் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் ஐ லைக் ஜாக்லின். ஓகே, ஜாக்லின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா there's some things that she does is not right, but generally she's a nice personன்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருதுங்க. அந்த பொண்ணு என்ன செய்வானா, she will negotiate. மஞ்சரி நீ என்னோட பொம்மையை கொண்டு போய் நீ உள்ள வச்சிரு, அப்ப நான் கேம்ல இருப்பேன். நான் வச்சிருக்க தீபக் அண்ணாக்கு இந்த பொம்மை இந்த கேம்ல வின் பண்றதுக்கு தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கால் அடிபட்டிருக்குது, அடுத்தடுத்த ரவுண்ட்ல அவர் ஓடி வந்து அவரால் வந்து இந்த கேம்ல விளையாடுறதுக்கு முடியாம போகும். இன்னொன்று வந்து இது வந்து இவிக்ஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நம்ம வந்து விளையாடுறோம்னு நான் நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே கேப்டன் ஆனதுனால அவருக்கு வந்து இவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் அன்ஷிதா கிட்ட சொல்றேன், அன்ஷிதா எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அன்ஷிதா செய்யணும், நான் தீபக் அண்ணாக்காக பண்றேன், தீபக் அண்ணாக்காக. அண்ட் தீபக் will come there and he's like உங்களுக்கு இல்லை நீ கஷ்டப்படுவேம்மா. அண்ட் she'll ask அன்ஷிதா will say இல்லை இப்போ அண்ணா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, நான் விளையாடணுமா, இல்லை உனக்கு கஷ்டமா இருக்கும், எனக்கு வேணும் தான் ஆனால் உனக்கு கஷ்டமா இருக்குமா, நம்மள ஒரு கட்டத்தில் உள்ள போய் படுத்து தூங்கிடுவார். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஸோ மஞ்சரி வந்து உள்ள போய் ஜாக்லின் பொம்மையை வச்சிருவாங்க. ஜாக்லின் என்ன நெகோஷியேட் பண்ணுவாங்க, நீ என் பொம்மையை வச்சுட்டு நான் வந்து தீபக் உள்ள வைக்கவே மாட்டேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கே இருப்பேன். I will make sure that அன்ஷிதா வந்து ரிலண்ட் பண்ணி அவங்க வந்து உள்ள போவாங்கன்ற மாதிரி நான் விளையாடுறேன்றத வந்து நான் வாக்குறுதி கொடுப்பாங்க. அண்ட் ஐ நோ தட் ஜாக்லின் வந்து வாக்குறுதி கொடுத்தா நான் ஃபீல் பண்ண ப்ளீஸ் காப்பாத்திருமா, ஏன்னா இல்லாட்டினா இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும், நான் ரொம்ப பயந்த ஜாக்லினுக்காக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் அன்ஷிதாக்கும் இப்போ போராட்டம் 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலையில் 3:45 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்னன்னு வரும்னா, நீங்க வந்து இந்த 3 பெண்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மஞ்சரி வந்து விட்டு கொடுத்துட்டு போவாங்க. நீங்க வந்து சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, டாய்லெட் கூட யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க வந்து டிசைட் பண்ற வரைக்கும். அது போகும் 3 மணி வரைக்கும் நினைக்கிறேன், ரைட்? ஒரு கட்டத்தில் வந்து மஞ்சரி வச்சுட்டு போயிடுவாங்க. ஜாக்லின் வந்து கூடவே இருப்பாங்க. ஸோ மஞ்சரி வந்து ஜாக்லின் கூடவே இருப்பாங்க டு கீப் அ கம்பெனி, ரைட்? அங்க வந்து அன்ஷிதா இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து தீபக் கிளம்பி போயிடுவாரு. பட் இந்த பொண்ணு கூடவே இருப்பா. ஒரு கட்டத்தில் வந்து சொல்லிடுவா மஞ்சரி வந்து பரவாயில்ல விட்டு கொடுத்துரு, பரவாயில்ல நான் வின் பண்ணேன்னா இட்ஸ் ஓகே நீ விட்டுரு. அப்போ ஜாக்லின் சொல்வா இல்லை நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் எவ்வளோ நேரம் முடிஞ்சாலும் நான் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இந்த அன்ஷிதா வந்து ஓ மை காட், அங்கே மஞ்சரி போய் கேட்பாங்களே அன்ஷிதா கிட்ட, நீ ஏன் வந்து என்னோட பொம்மையை நீ உள்ள வைக்க மாட்டேன்னு கேட்கும்போது
முத்துக்குமரன் வந்து அறிவுரை சொல்வாரு, நல்ல அறிவுரை சொல்லி அனுப்புறாருல, இந்த மாதிரி நீ வந்து என்னென்னமா நீ வந்து பார்த்துக்கோ, இந்த பொண்ணு வந்து உன்னோட பொம்மையை வைக்காததுக்கு என்ன காரணம்னு கேட்டுக்கிட்டேன்னா அடுத்த முறை வந்து அது சரி பண்ணலாம், இது வந்து ஏதோ ஒரு பர்சனலான ஒரு ஃபீலிங்ஸ் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்ஷிதா கிட்ட போய் இந்த பொண்ணு கேட்கறாள். மஞ்சரி கேட்கும்போது இல்லை நான் தீபக்கை நான் வின் பண்ணுன்றதுக்காக தான் விளையாடுறேன், வேற ஒன்றுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்கள் எல்லாம் ஒன்னா கூடி வந்து உட்காரும் போது சபையில் அந்த பொண்ணோட மானத்தை வாங்குவாங்க. எப்படி சொல்லுவேன்னா, இந்த பொம்மை போகக்கூடாது, இந்த பொம்மை உள்ள போகக்கூடாது, அதுதான் நான் விளையாடுறேன், நீ வந்து வைல்ட் கார்டில் வந்தவ, நாங்க இல்ல இவ்வளவு நாள் இருக்கோம், நீ வந்து என்ன சொன்ன இப்பதான் ஆட்டம் மாறும் என்னென்னமோ. மை காட், ஐ வாஸ் லைக் அன்ஷிதா யூ கேன் பி சோ ஈவல் அப்படி தோணுச்சுங்க. ரியலி அந்த 1 மணி நேர நிகழ்ச்சியை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. 24/7 பார்த்தவங்களுக்கு வேற மாதிரி தோணுச்சா என்னன்னு தெரியல, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. But looking at that, I was like, oh my God, I would never want a friend like Anshita with me. அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அன்ஷிதா வந்து she would continue to do this. ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா, தண்ணி குடிக்கிறது, சாப்பிடக்கூடாது, டாய்லெட் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா. இன்னொரு கட்டத்தில் வந்து எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க, இவங்க 3 பேர் மட்டும் இருக்கலாம்னு சொல்லிட்டு திரையை இறக்கிடுவாங்க. ஸோ ஒன்லி திஸ் ஸோ மஞ்சரி வந்து பொம்மையை வச்சுட்டு போயிடுவாங்க. மஞ்சரி உள்ளே போயிடும். இப்போ வந்து வெறும் அன்ஷிதாவும் ஜாக்லினும் மட்டும் இருப்பாங்க. ஜாக்லின் வந்து படுத்து தூங்குவாங்க, நாய் குலைக்கும், which means they can't even sleep. இது போகும் 3:15 மணி வரைக்கும் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அன்ஷிதா நீட்ஸ் டு யூஸ் தி டாய்லெட், ரைட்? அவ வந்து கஷ்டப்படுவா, யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் பவித்ரா வந்து உட்கார வச்சிருவா. உட்கார வச்சுட்டு அவ வந்து அந்தரிப்பாங்க, she has to go to the toilet, right? ஆனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது என்னங்க, ஒருத்தவங்களை நீ டவுன் பண்றதுக்கு நீ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவங்கள வந்து வீழ்த்தணும்னு நீ நினைச்சேன்னா நீ என்ன மாதிரி என்ன மைண்ட்ல இருக்குது? I don't know, karma's boomerang சொல்லுங்களேன். அது பார்த்தீங்கன்னா she won't be able to control it. I think ஒரு கட்டத்தில் அது கட் பண்ணிடுவாங்க. She will have a towel wrapped around her. I think சொல்வா அன்ஷிதா, நான் வந்து டாய்லெட் போகணுன்ற ஒரு கட்டம் இருந்துச்சு, நான் இங்கேயே போவேனே தவிர நான் டாய்லெட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி I think she did a mess and she had to run to the toilet and then அப்புறம் ஒரு வேஷ்டி கட்டிட்டு வந்து என்ன செய்வேன்னா மஞ்சள் பொம்மையை உள்ள வச்சிருவா, ரைட்? ஏன் இவ்வளோ வன்மோ எனக்கு புரியலங்க. இது நம்ம நிஜ வாழ்க்கையிலே நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கலாம். நம்மளை வீழ்த்துறதுக்காக ஒருத்தவங்க will go all out. I know of a relative of mine who does that. I've heard about it. அவங்க வந்து மாலினி நல்லா இருக்காளா, எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. So she will be watching my show and I'm like, இவ்வளோ வன்மம் எதுக்குங்க? ஒருத்தவங்க வந்து நல்லா உங்களுக்கு மனசு வேதனைப்படுறாங்க, போய் தொலை அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே, எதுக்காக அவங்க வந்து அழியணும்னு நீங்க யோசிக்கிறீங்க? அந்த மாதிரி யோசிக்கும் போது கர்மா இஸ் பூமராங்களே, யோர் தாட்ஸ் யூர் போட்டுறீங்க, இட் வில் கம் பேக் டு யூ. இல்லை, அதுதானே விஷயம், அதுதானே உலக நியதி. பட் இந்த பொண்ணு பாருங்க, அன்ஷிதா அது செஞ்சது, ஐ வாஸ் appalled beyond beliefங்க. நீ அந்த மஞ்சரி வின் பண்ணக்கூடாதுன்னு நீ இவ்வளோ அராஜகம் பண்ணுவ, இவ்வளோ for lack of better word அக்கிரமம் பண்ணுவியா அப்படின்னு தோணுச்சு. To the extent that you rather mess yourself, you know, get embarrassed in reality show 24/7 கேமரால இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல, அவ வின் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நீ பண்ணுவியா? ஸோ எனிவே அது வந்து ஒரு கட்டத்தில் ஆண்கள் எல்லாம் உட்கார வச்சு அவ்வளோ பெரிய பெருசா பேசுறவங்க நீங்க பார்த்தீங்கன்னா எம்டி வசம் மேக்ஸ் a lot of noise-னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய பேசினா. அப்பவே வந்து நான் நினைச்சேன், இந்த பொண்ணு ஓவரா பேசுறாள, இவ வின் பண்ணிட்டானா ரொம்ப என்ன தப்பாயிடுமே அப்படின்னு. பிகாஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ரொம்ப பேசினா. ஜாக்லின் அமைதியா இருந்தா, நான் பண்ணுவேன்ப்பா, நோ ப்ராப்ளம், நான்லாம் பசி தூக்கம் இல்லாமல் இருந்துருவேன், 2 நாள் கூட இருந்துருவேன், டாய்லெட் போகிறது கூட நோ ப்ராப்ளம், என்னால் முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. And Anshita did this to herself. She embarrassed herself in a reality show, right? So all because she doesn't want Manjari to be in the game. Yeah, not fair அப்படின்னு நான் நினைச்சேன். இதுதாங்க நேற்று நடந்த விஷயம். பட் அந்த 3 பெண்களுக்கும் நான் ஏன் பாராட்டு தெரிவிக்கிறேன், they went all out to try. Of course, Anshita, I'm going to leave her out. So Manjari and Jacqueline, hats off to them. I think அவங்க வந்து நல்லா விளையாடி இருக்காங்க. இந்த கேம் இன்னும் தொடர போகுது, யார் கடைசியில் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வந்து ரொம்ப லாங்கான ஒரு வீடியோ போயிடுச்சு, apologies for that. மீண்டும் நாளை சந்திப்போம். மோச சிங்டா நான் உங்களுக்கு சொல்றேன். நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.